தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்த பெந்தெகோஸ்தே சபை அதன் பிற்பாடு வந்த காலங்களையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி வைத்தார். நியாய பிரமாணங்களையாவது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், அவைகளை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொன்னேன். இந்த நியாய பிரமாணத்தை கொடுத்த வேளையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்காக நாம் இந்த வார்த்தையை வாசித்து கடந்து செல்ல போகிறோம். யாத்திராவும் 20ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3லிருந்து வாசியுங்கள். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாயும் யாதொரு விக்கிரத்தையாயும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயந்தவளை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை புல்லெடுத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறனாயிருக்கிறேன். அடுத்த வசனத்தில் வாசியுங்கள். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கைகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறதா இருக்கிறேன். இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் சொன்னார், இப்படி செய்யாதே, என்னை அந்த வேலை தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிகளும் ஒப்பாயிருக்க எந்த ஒரு ரூபத்தை உனக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கத்தக்கதாக அவர்கள் நமஸ்கரிக்கிற அளவுக்கு சென்று விட்டார். கண்டுகுட்டி ஆராதனை என்ற உலகம் முழுவதையும் இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு எரிச்சலானதுனாலே அவர் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயங்களை நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறதா இருக்கிறேன். பார்த்தீர்களா, இன்னைக்கு இந்த அழிவுகள் வருவதற்கான காரணமே நாம் தான். நாமே நமக்கு மண்ணை அள்ளி போட்டுவிட்டு இன்றைக்கு இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவனுடைய முக்கியமான காரியங்களை விட்டு வழி விலகி சென்றதுனாலே உலகம் இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, உலகத்தினுடைய சீர்கேடு இப்படியான ஆராதனைகளை பற்றி நாங்கள் சற்று ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது கீழே தேசங்கள், கூடுதலாக இந்த கீழே தேசங்களிலே கிறிஸ்தவ மார்க்கம் மற்ற மதங்களை பற்றி நாம் சொல்ல வரவில்லை. கீழே தேசங்களில் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியிலே படித்து கம்ப்யூட்டர் மயத்திலே வாழுகிற இளைய தலைமுறைகள் எல்லாரும் இன்றைக்கு 5 வயதில் இருந்தே கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இந்த விஞ்ஞானத்தை குறித்து படிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கிறது. இதே வேதங்கள், இதே அச்சரித்தவர்கள், இதே புனிதர்களை குறித்து எல்லாம் கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்தால் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் அவர்கள் அறியாமல் தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து ஏதோ தாங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அப்படி இப்படி வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று இளைய தலைமுறையாக இருக்கிற நீங்கள் இதை முழுவதுமாக கவனிக்க வேண்டும் என்று நான் உங்களை மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சென்ட் ஆண்டனி அந்தோனியாரை பற்றி நாங்கள் பார்க்கணும்னா அவர் போர்த்துக்கல்லிலே பிறந்த ஒரு குருவாக இருந்து பின்பு ஒரு குருவாக விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்து அற்புத அடையாளங்கள் செய்து மறித்தவர். இன்றைக்கு அவருக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? நீங்கள் வெப்சைட்டில் அடித்து பார்த்தா சென்ட் ஆண்டனிஸ் ஸ்டோரி போட்டுக்கள் என்றால் அவருடைய ஸ்டோரி அப்படியே வரும். அவர் என்ன செய்தார், அவர் எங்கே பிறந்தார், எப்படி நடந்தார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் தன்னை வணங்க சொன்னாரா அல்லது வேதம் வணங்க சொன்னதா? ஒரு இடத்திலே குறிப்பே இல்லை. அப்படி இருக்க இன்றைக்கு அந்தோனியாரை பற்றிய காரியங்களை குறித்து கீழே தேசங்களில் எல்லாம் இலங்கையிலே மிக மோசமான முறையில் நடந்து, இலங்கை மாத்திரமல்ல இலங்கை மக்கள் வாழும் எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு அந்தோனியாரை ஒரு கடற்கரையிலே வைக்கப்படுகிற ஒரு ஆளாக ஒரு காவலனாக வைத்துவிட்டு அவரை எப்படி இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்தோனியார் கோயிலுக்குள்ளே போனால் தான் எனக்கு தெரியும் என்ன நடக்கிறது. அந்தோனியாருக்கு எண்ணெய், மிளகு, உப்பு, தண்ணீர், மெழுகுவர்த்தி, கோழிச்சாவல், தென்னம்பிள்ளை, அழுதாகும் தென்னம்பிள்ளை, இப்படியாக நூல் கட்டுதல், பால் கொடுக்கிறது, பரிசு கொடுக்கிறது, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சொருபங்களை வைத்து வணங்குகிறார்கள். நான் கொச்சிக்கடை அந்தோனியார் கோயிலுக்கு ஒரு தடவை போன பொழுது 32 சொருபங்களை வணங்கி வந்தேன். என்னோட வந்தவர் சொன்னார், இந்த இதில் வந்திருக்கு அல்ல வேளாங்கண்ணி இப்போ இங்கே வந்திருக்கிறான்.
இதை விட்டுட்டீங்க 33வது அதையும் வணங்க வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என்னை அன்றி மேலே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் ஒப்பாயிருக்கு எந்த ஒரு ரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது, இப்படியான ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை மதமண்ட போர்வையிலே புனிதர்களை வைத்து வியாபாரம் பண்ணினால் எப்படிப்பட்ட தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வீர்கள்? தேவனுடைய கோபாக்கின இறங்கினால் ஒருவரை தப்பித்துக் கொள்ள முடியாது. இது அந்தோனியாருக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு யோவானுக்கு, அதாவது சந்தியோக மையோருக்கும் இதே மாதிரியான காரியங்களை தான் செய்கிறார். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கவலைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இன்றைக்கு 20-25 ஆண்டுகளாக இடம்பெயர்ந்து பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கிற ஆலயங்களை பட்டைக்குள்ளே அந்த கிராமங்கள் எல்லாம் முழுவதும் முள்ளு காடாக இருக்கிறது. எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், கடந்த வருடம் அந்த 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 இடத்துக்கு அவர்கள் சில உதவிகளோடு உள்ளே சென்றால் அந்த காடு படர்ந்த இடத்திலே போய் அந்த கோவிலுக்கு பட்டைகளை எல்லாம் வெட்டி அங்கே கஞ்சி காய்ச்சி ஊற்றி விட்டு வந்தார்கள் தங்களை கடவுளுக்கு. பாருங்கள், 20-25 ஆண்டுகளாக அந்த இடத்திலே குடியிருப்பில்லை, மண்மேடாகி போய்விட்டது. ஆலயங்கள் எல்லாம் இப்படியே இடிக்கப்பட்டு விட்டது. தேவனை தேவன் அவர்களை ஒருபொழுதும் கைவிடப் போவதல்ல. இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட அறியாமையின் மக்கள் இன்றைக்கும் பாருங்கள், இப்படியான அறியா உலகம் முழுவதும் இன்றைக்கு எதையோ தேடி நாடி ஓடி திரிகிறது. தங்களுடைய பழமைகளையும் தங்களுடைய காரியங்களையும் தங்களுடைய முறைமைகளையும் எள்ளளவும் கைவிடாமல் அப்படியே இருக்கிறார்கள். தேவனுடைய வருகையில் என்ன நடக்கப் போகிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். கொடிய காலங்களிலே என்ன நடக்கும்? யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு நடக்கிற நாட்டுக்கு நாள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்து மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், இப்படியான கீழ்த்தரமான காரியங்களை செய்கிற படித்த மக்கள் மத்தியிலே எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் சிந்தித்து பார்க்கிறார்கள் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இப்படித்தான் நீ இருக்க வேண்டும், நீ இதைத்தான் கை கொள்ளவும். எங்களோட பாரம்பரியத்தை நாங்கள் கை கொள்ளுவோம், நாங்களோட பாரம்பரியத்தை விடமாட்டோம். உங்களோட பாரம்பரியம் உங்களை ஒருபொழுதும் தேவனத்தில் சேர்க்காது. இது அர்த்தமற்ற ஒரு வைராக்கியம், இது ஒரு மத வைராக்கியம். சந்தியோக மையோரையும் அந்தோனியாரையும் கோவில்களையும் பார்க்கும் பொழுது போர்த்துகீசர் வந்த பொழுது அந்தோனியாரை கொண்டு வந்து வைத்தார். ஒல்லாந்தர் வந்த பொழுது அப்படியே தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களையும் கொண்டு வந்து, இப்போ பிரிட்டிஷ்காரரும் வந்த பொழுது கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார். இப்படியாக 300 ஆண்டுகளாக இலங்கை வெளிநாட்டவருடைய ஆதிக்கத்தில் இருந்த காலத்திலே தான் இது உருவானது. அதற்கு முன்பாக இலங்கையிலே கிறிஸ்தவம் வரவில்லை. காரணம், இலங்கைக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது. கிபி 53 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த தோமா என்ற சீடர் அவர் இந்தியாவிலே தென்னிந்தியாவுக்கு வந்து அங்கே பிரசங்கித்ததை, மயிலாப்பூரிலே அவர் வாழ்ந்ததையும், அவருக்கு அங்கே மடித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை தொம்பையார் என்ற கோவில் இருக்கிறதை இப்பொழுது நாம் அறிகிறோம். இந்த சம்பவம் நடந்தது கிபி 53ஆம் வருடம். அந்த காலத்திலேயே 30,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் அங்கே தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே, அதாவது தென்னிந்தியாவிலே இருந்திருக்கிறார்கள். கேரள பகுதிகளெல்லாம் அப்பொழுது இருந்து அழிந்து விட்டது, வளரவில்லை. அது இந்து மார்க்கத்தினுடைய ஆதிக்கத்தினாலே அவரை கொலை செய்து விட்டார்கள், வளராமல் போய்விட்டது. வேத வசனம் வளரவில்லை. கிபி 53 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு சீடர் அந்த தேசத்துக்கு சென்றார். இன்றைக்கும் இலங்கை இந்திய தேசங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வசனம் பெறம்ப முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மத வைராக்கியங்கள் கடற்கரைகளில் எல்லாம் வந்து காவல் தெய்வங்கள் தான். இவர்கள் இந்த போர்த்துகீசர் ஒல்லாந்தர் வருகிறதுக்கு முன்பதாக காவல் தெய்வங்களாக வைக்கப்பட்டிருந்தது எல்லாம் வந்து திரும்ப இவர்களாக எடுத்து விட்டு சிறுவங்களை மாற்றினார்கள். நடைமுறைகளை அப்படியே விட்டு விட்டார்கள், அப்படியே கை கொண்டு வந்தார்கள். இதுதான் உண்மை. இது அறியாமல் செய்கிறார்கள். இது உருவாக்கப்பட்டது இவர்களாக உருவாக்கினார்கள். இவர்கள் அதை வந்த பொழுது கிறிஸ்தவத்துக்கு மாற்றுவோம் என்று சொல்லி அப்படியே மாற்றினார்கள். மாற்றப்பட்டதுனால என்ன நடந்தது? வழிபாடுகளிலே மாற்றம் ஒன்று பண்ணதே அல்லாமல்
முறைமைகள் எல்லாம் பேர் தான் மாறி இருக்குது அல்லாமல் அங்கே வேறு எந்த மாற்றமும் மதம் ஒன்றும் மாற்றம் இல்லை, அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், இவையெல்லாம் மூட கொள்ளைகள் என்று சொன்னால் நம்ப மாட்டார். இன்றைக்கு எங்களுடைய கோயில் நாங்கள் போய் 10 வெட்டி நாங்கள் பூசை வச்சு நாங்கள் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவோம். நான் ஒன்று கேட்கிறேன், ஒரு தேவனை நீங்கள் ஆராதித்து அவரிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு கடவுளை வணங்கினால் ஏன் அவர் உங்களை கைவிட்டார்? ஏன் என்று நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்டு பாருங்கள். உங்களுடைய இல்லிடங்களில் இல்லாமல் நீங்கள் சிதறடிக்கப்பட்டு நாட்டுக்கு நாடு சிதறடிக்கப்பட்டு கொண்டும் அந்த கோவிலும் அந்த கிராமங்களும் மண்மேடாக அப்படியே காட்சி அளிக்கிற வேளையிலே மீண்டும் போய் அந்த இடத்திலே அந்த கோவிலே நீங்கள் ஆராதனை செய்கிறதும் கஞ்சி காய்ச்சுவதும் இப்படியான ஒரு மூட கொள்களை செய்வதுமாக இருந்தால் தேவகோபம் மீண்டும் அங்கே இறங்கும் என்றுதான் நான் வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன். விட்டுவிடுங்கள் இப்படியான காரியங்களை. தேவன் உங்களை வெளியிலே கொண்டு வந்தது, கூட்டை கலைத்தது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக அறிந்து நீங்கள் அவர்களுக்கு வர வேண்டும் என்றுதான் கொண்டு வந்தார். இன்னைக்கு எப்படியெல்லாமோ ஆராதனைகள், மாதாவுக்கு ஆராதனை செய்கிறார்கள், வேதத்திலே அதுக்கு இடமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு சொன்னார், இதோ உன்னுடைய தாய் என்ற சிலுவையில் இருந்த வேளையிலே தாய்க்கு சொன்னார், இதோ உன்னுடைய மகன் என்ற அந்த நாள் முதல் அவருடைய மகனால் தன்னுடைய தாயாக யோவான் ஏற்றுக்கொண்டார். அந்த யோவான் ஏற்றுக்கொண்டு எங்கே போனார்? அந்த யோவான் ஏற்றுக்கொண்டு காலப்பகுதியிலே அவர் எபேசுவுக்கு போய் வாழ்ந்தார். எபேசுவிலே ஊழியம் செய்தார். எபேசுவில ஊழியம் செய்த வேளையில மாதா மரியா அவரோடு தான் இருந்தார். அதற்கு பிற்பாடு மாதா மரியா அங்கேதான் மரித்தார். இன்றைக்கும் மாதா மரியாவுடைய கல்லறை எபேசுவில இருக்கிறது, சாட்சி இருக்கிறது. அதற்கு பிற்பாடுதான் யோவான் அங்கிருந்து புறப்பட்டு பத்ம தீவிலே குகையிலே இருந்த வேளையிலே அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமாகி இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுத வைத்தார். வேத வசனங்களை மாற்றக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த புத்தகத்திலே தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறது என்னவென்று, இந்த வசனத்தோடு நீங்கள் எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வாதங்களை தேவன் மீது கூட்டுவார். கவனமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் நம்மை எச்சரிக்கிறது. தேவ வசனத்துக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமா இருந்தால் நீங்கள் கடைப்பிடித்து வந்த உங்களை அறியாமையிலே நடந்து வந்த சகல காரியங்களையும் விட்டுவிடுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது நற்சாட்சி பெற்று வாழ்ந்து மரித்தவர்களால் யோவான், யாக்கோபு, அந்தோனியார், சந்தியமையோர் சகலரும் அப்படித்தான் மரித்து ஆவியோடு உண்மையோடு தொழுது மரித்து இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களிலே சென்று விட்டார். அவர்களிடம் நீங்கள் ஜெபித்தால் ஒருபொழுதும் அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டார். அவர்களுக்குரிய வாசஸ்தலத்தை தேவன் கொடுத்து அனுப்பிவிட்டார். நீங்கள் ஜெபிக்கிறது தேவனிடத்திலே செல்லாது, தேவனிடத்திலே செல்ல முடியாது, ஒருபொழுதும் செல்ல முடியாது. ஆகையினாலே இன்றைக்கே நீங்கள் வேத வசனங்களை பாருங்கள். தேவ வசனங்கள் உங்களை புடமிட வேண்டும். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று திரும்பி எல்லோரும் மேலும் மூடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நம்மை எச்சரிக்கிறது. அன்பான சகோதரர்களே, நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் தேவனை ஆராதிக்கிற உண்மையோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், அப்பொழுதுதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், அப்பொழுதுதான் பரலோக அனுமதி கிடைக்கும். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் பலத்தை பெறுவீர்கள். ஆம், ஆண்டவராக சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் இல்லாமல் சின்ன பிள்ளை ஞானஸ்நானம் பெற்றவனும் அதை கொடுக்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்று நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இந்த செய்தியை உங்கள் முன்பதாக வைத்திருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றி வழிநடத்தப்பட வேண்டுமா? இந்த செய்தியை கற்றெடுத்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.